ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ சத்தம். ஆன்மீக சூழ்நிலைகளில் நாம் கேட்பது எல்லாம் ஆவிக்குரியவைகளாக தொனிக்கின்ற சத்தங்களே. ஆனால் அவை மனித சத்தமாகவோ தேவ சத்தமாகவோ சாத்தானிய சத்தமாகவோ இருக்க முடியும். தேவ வசனங்கள், தேவ செயல்பாடுகள், தேவ உபதேசங்கள் ஆகியவை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் போதனைகளினாலும் பிரசங்கங்களினாலும் நாம் கேட்டாலும் அவை தேவனுடைய சத்தம்தான் என்பது நிச்சயமற்றதாக இருக்கலாம். தேவ சத்தத்தை அடையாளம் காண்பது எப்படி? ஒருவருடைய பிரசங்கமோ உபதேசமோ போதனையோ தேவனிடமிருந்து வந்தவைதானா என்பதை அறிந்து கொள்ளுவது எப்படி? பழைய ஏற்பாடாயினும் சரி புதிய ஏற்பாடாயினும் சரி தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவ சத்தத்தை தொனித்த தேவ மனிதர்களின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். மோசே, யோசுவா, சாமுவேல், எலியா, ஏசாயா, எரேமியா, ஆமோஸ், யோவேல், யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல், யோவான் என எந்த ஒருவருடைய வார்த்தைகளையும் கவனியுங்கள். இவர்கள் யாவரும் தேவ சத்தம் தொனித்து தேவ வார்த்தைகளை பேசினவர்கள். அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட வார்த்தைகளின் தன்மைகளை கவனியுங்கள். அவை தவறுகளை சுட்டிக்காட்டின. அவை தவறுகளை சரி செய்ய அழைத்தன. அவை தேவனை நோக்கி ஜனங்கள் திரும்ப வேண்டிய தேவையை வற்புறுத்தின. அவை தேவன் விரும்பும் ஒழுங்குமுறைகளை அழுத்தம் கொடுத்து வற்புறுத்தின. அவை தேவனுடைய கோபத்தை பிரதிபலித்தன. அவை தேவனுடைய அன்பை அறிய செய்தன. அவை தேவனுடைய வழிகளில் நடக்க ஊக்குவித்தன. அவை தேவனை நோக்கி திரும்பி விரும்பினவர்களுக்கு உரிய வழிகளை காட்டியது. எந்த ஒரு தேவ மனிதர் வழியாக தொனித்த தேவ சத்தமும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அம்சங்களையும் அடையாளங்களையும் கொண்டவையாகவே இருந்தன. இது போன்ற அம்சங்களை கொண்டிராமல் வெறும் அற்புதம், அதிசயம், வல்லமை, வளமை, ஆசீர்வாதம் என்பவற்றையே அதிகமாகிய உள்ளடக்கிய பிரசங்கங்கள் தேவ சத்தங்களாக இருக்க வாய்ப்பில்லை. தேவன் அன்பானவர், தேவன் வல்லமை உள்ளவர், தேவன் அற்புதம் செய்கின்றவர் என்ற வார்த்தைகளையே முன்னிலைப்படுத்தி மனித வாழ்வில் அனுதினமும் தேவைப்படும் திருத்தங்களையும் மாற்றங்களையும் ஆழமான அர்ப்பணிப்பின் அனுபவங்களையும் போதிய அளவில் வற்புறுத்தாதவை தேவ வார்த்தைகளாயிராது. தேவன் என்ன செய்வார் என்பதையே அதிகமாக சொல்லி தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பவற்றை போதிய அளவில் சொல்லாத ஊழியர் பேசுவதை தேவ வார்த்தைகளாக ஏற்பது சரியாயிராது. சிந்தனைக்கு, உண்மையை ஒத்துக்கொள்ளுதல் இன்று கசப்பாக இருக்கலாம், ஆனால் நாளை உன் வாழ்வு கசப்பாகி விடாதிருக்க அது அவசியம். உண்மையை ஒத்துக்கொள்ளுதல் இன்று கசப்பாக இருக்கலாம், ஆனால் நாளை உன் வாழ்வு கசப்பாகி விடாதிருக்க அது அவசியம்.